பாக்கியராஜ் கூட இவர் பள்ளிக்கால நண்பன் அப்படிங்கிறதுனால அவர் கூட ஸ்கிரிப்ட்ல மட்டும் இவர் உட்கார்ந்துருப்பாராம். ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட சுந்தரராஜன் அவர்கள் நம்ம படம் இயக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு கதையை பண்ணியிருக்கிறார். உதவி இயக்குனராக வேலையெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, நம்ம ஷூட்டிங்கே போயிடலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. உடனே ப்ரொடியூசரை தேடி அலைந்திருக்கிறார். இவருக்கு ப்ரொடியூசர் கிடைத்ததே ஒரு சுவாரஸ்யமான தகவல். அது எப்படின்னா, எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கோவை தம்பி எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். அப்பொழுது இவர் சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் தங்கியிருந்த பொழுது 1981 கோவையை சேர்ந்த 2 இளைஞர்கள் கோவை தம்பிக்கிட்ட, எங்களிடம் ஒரு நல்ல கதை இருக்குது, அதை நீங்கள் சினிமா படமாக தயாரித்தா ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த இளைஞர்கள் தான் இயக்குனர் ஆர் சுந்தரராஜன், அவருடைய துணை இயக்குனர் சிறுமுகை ரவி. பொது வாழ்வுக்கு வந்துவிட்டால் சினிமா தயாரிக்கலாமா அப்படின்னு தயங்கி இருக்கிறார் கோவை தம்பி. பொதுவாக அந்த காலகட்டத்தில் கோவை தம்பியின் எல்லா எண்ணங்களையும் அரங்கநாயகத்திடம் கலந்து